இன்றைக்கி டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னா என்னது? நார்மலாக ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறவங்களுக்கு இது தேவையா? இது யார் யாருக்கு தேவை? இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் இதை DAW அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை DAW அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான். இது என்னென்னா ஒரு ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஆனால் இது வந்து ஒரு ஜென்ரல் நேம் தான், ஆக்சுவல் சாஃப்ட்வேரோட நேம் கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏசின்னு நீங்கள் சொல்லியாச்சுன்னா அதில் நிறைய கம்பெனி இருக்குது. ப்ளூ ஸ்டார், எல்ஜி, சாம்சங், நிறைய கம்பெனி இருக்குது. ஆனால் அது ரூமை கூல் பண்ணும். அதே மாதிரி இந்த DAW அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் நேம் தான். அதுக்கு உள்ள நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. Ableton லைவ், FL ஸ்டூடியோ, லாஜிக் ப்ரோ, கியூபேஸ், ரீப்பர், இப்படி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. எல்லாத்தோட வேலையுமே ஆடியோ எடிட்டிங் பண்ணுறது, இல்லை மியூசிக் ப்ரொடக்ஷன். இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட வேலை. அதில் உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணணுமோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தது இது யாருக்கெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண தெரியாது, ஆனால் மியூசிக்கல் தியரி தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ப்ளே பண்ணலாம். இப்போது CDEFG அப்படிங்கிற சவுண்டை நீங்கள் வயலினில் ப்ளே பண்ண முடியும், கிட்டாரில் ப்ளே பண்ண முடியும், ஃப்ளூட்டில் ப்ளே பண்ண முடியும், ரெக்கார்டரில், ஹார்மோனிக்காவில், அக்கார்டியனில், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயுமே ப்ளே பண்ணலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த DAWவை லேர்ன் பண்ணிட்டா போதும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே லேர்ன் பண்ணலாம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அக்கோஸ்டிக் சவுண்டு, டிஜிட்டல் சவுண்டு அப்படின்னா என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அக்கோஸ்டிக் சவுண்ட்னா என்னென்னா, இப்போ நான் பேசுகிறேன், எனக்கு முன்னாடி இங்கே நேராக இருந்தீங்கன்னா என்னுடைய நேச்சுரல் சவுண்ட் அப்படியே உங்களுக்கு கேட்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ என்னுடைய ஆடியோவை கேட்குறீங்கன்னா அது வந்து இந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆகி டிஜிட்டல் சவுண்டாக தான் நீங்கள் கேட்க முடியும். என்னுடைய நேச்சுரல் சவுண்டு கிடையாது அது. அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும், இங்கே வந்து ஒரு பியானோ இல்லை கிட்டார் நான் ப்ளே பண்ணுறேன்னா இங்கே நேராக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கிட்டாரோட நேச்சுரல் சவுண்டை கேட்க முடியும். அதை மைக்கில் ரெக்கார்ட் பண்ணி ஸ்பீக்கரில் கேட்கும்போது அது டிஜிட்டல் சவுண்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதோட அக்கோஸ்டிக் சவுண்டை கேட்க முடியாது. அதே கான்செப்டை தான் இந்த DAWலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வயலினை எடுத்து ஒவ்வொரு நோட்டையும் ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. CDEF அப்படி ஒவ்வொரு நோட்டையும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த DAWலை நீங்கள் மிடி கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணி C அப்படிங்கிறத அமுக்கும்போது அந்த Cயில் வயலினில் ரெக்கார்ட் பண்ணியிருந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். இதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட், VST அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த DAWல நீங்கள் ப்ளகின் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிட்டார் ப்ளே பண்ணணும்னா ஆம்பிள் கிட்டார் அப்படிங்கிற ஒரு VST ப்ளகின் இருக்குது. இது வந்து ஃப்ரீ தான். இந்த கிட்டாரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், நீங்கள் எல்லாமே பண்ணலாம். லீட் வாசிக்கலாம், ஸ்ட்ரம்மிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதில் பெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இருக்குது. அது வந்து அந்த கிட்டாரோட குவாலிட்டியை பொறுத்து. இப்போ டெய்லர் கிட்டார் இதெல்லாமே 1 lakh 2 lakh அந்த மாதிரி இருக்கும் அந்த கிட்டாரோட ப்ரைஸ். ஆனால் அந்த கிட்டாரோட சவுண்டு நம்ம VSTயில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஒரு 1/10 ஆஃப் த ப்ரைஸ் தான் இருக்கும். 10,000 இல்லை 20,000 இருக்கும்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ அந்த சவுண்டோட குவாலிட்டியை நீங்கள் விர்ச்சுவலாக வாங்கி நீங்கள் கேட்கலாம். அப்போ நீங்கள் வந்து 20,000 ருபீஸுக்கு ஒரு கிட்டார் வாங்கி நீங்கள் நேச்சுரலாக ப்ளே பண்ணாலும் அந்த சவுண்டை விட இந்த டெய்லர் கிட்டாரில் உள்ள சவுண்டு, VST சவுண்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அந்த மாதிரி எந்த ஹை எண்ட் பியானோ சவுண்டு, இப்போ ஸ்டெயின்வே பியானோ இருக்குது, நார்டு பியானோ, இந்த மாதிரி ஹை எண்ட் பியானோக்கு சவுண்டை கூட இந்த மாதிரி சாம்பிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி விர்ச்சுவலாக நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஆக்சுவல் அந்த பியானோட சவுண்டு உங்களால் கேட்க முடியும். ஆனால் நேச்சுரல் சவுண்டு கேட்க முடியாது. ஆனால் அதோட டிஜிட்டலைஸ்ட் சவுண்டாக தான் நீங்கள் கேட்க முடியும். உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாச்சுன்னா நீங்கள் இந்த டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷனை லேர்ன் பண்ணி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணியாச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பைப் ஆர்கனை வந்து சொல்ல போயாச்சுன்னா யாருக்குமே ப்ளே பண்ணக்கூடிய வாய்ப்பே கிடைக்காது. அது வந்து இந்தியாவிலேயே ரொம்ப குறைவான சர்ச்சஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சர்ச்சில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு கீழே பெடல் இருக்கும், அதோட செட்டப்பே தனியாக இருக்கும். அதுக்கு வந்து பெரிய பைப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பைப் ஆர்கனோட அக்சஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அப்போ நீங்கள் இந்த VSTயை வாங்கி அந்த பைப் ஆர்கனோட சவுண்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இந்த DAWல இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சோலோ பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷனில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக்கில் நீங்கள் பாடணும். அதே ட்ராக்கை நீங்கள் ப்ளே பண்ணி அந்த பாட்டை வந்து ஹெட்செட்டில் கேட்டுட்டு அதுக்கு நீங்கள் கிட்டார் ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் அதே ட்ராக்கை திருப்பி கிட்டாரும் பாட்டும் ஹெட்செட்டில் கேட்டுட்டு நீங்கள் பேஸ் ப்ளே பண்ணலாம், பியானோ ப்ளே பண்ணலாம். இப்படி மல்டிபிள் ட்ராக்ஸ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆளாக இருந்தாலுமே மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த கேப்பபிலிட்டி வந்து இந்த DAWல இருக்குது. இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து CDEFG இப்படின்னு நீங்கள் ப்ளே பண்ணணும். அதை ப்ளே பண்ணிட்டீங்க. ஆனால்
CDEFக்கு பதிலாக GAயை 2 தடவை ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அதையுமே கரெக்ட் பண்ண முடியும். அந்த எஃப்பை வந்து ஜியாக மாற்ற முடியும். ஆனால் ஆக்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது. தப்பு பண்ணியாச்சுன்னா தப்பு தான். ஆனால் டாவில் வந்து அந்த தப்பையும் கரெக்ட் பண்ண முடியும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த டா வந்து லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ரொம்ப கஷ்டம். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் வந்து டியூட்டோரியல் பார்த்து தான் லேர்ன் பண்ணேன். ஒருவேளை நீங்கள் நேராக யார்ட்டையாவது போய் லேர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது மொத்தமாக அந்த கான்செப்ட், அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் நல்ல நாலேஜ் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளகின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த ப்ளகினை கண்ட்ரோல் பண்ணதுக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் ஒரு தடவை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது பிறகு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ டாவில் வந்து லிமிட்டேஷனே இல்லையா, எல்லாமே பண்ண முடியுமான்னு கேட்டால் சில விஷயங்கள் டாவில் பண்ண முடியாது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் எப்படி சொல்லுன்னு தெரியல. இப்போ கிட்டாரில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஸ்டைல் இருக்குது. இந்த ஃபிங்கர் ஸ்டைலில் சிலவங்க ஸ்லாப் பண்ணி அந்த கிட்டாரில் வுட்டை டேப் பண்ணி எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் அதில் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் இருக்கும், அந்த ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன். இல்லை நம்ம மேனுவலாக அந்த பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் அந்த பாட்டுக்கு இடையிடையே நம்ம வந்து அந்த பேட்டர்னை மாற்றுறது, இல்லை ஸ்ட்ரம்மிங்கை மாற்றி ஓரளவுக்கு அட்வான்ஸ் லெவலில் ப்ளே பண்ணணுன்னா அது வந்து அந்த டாவில் பண்ண முடியாது. அது அந்த நேச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ப்ளே பண்ண முடியும். ஆனால் அது அந்த லிமிட்டேஷன் வந்து கிட்டாரில் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வயலின் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபிங்கரில் தான் ப்ளே பண்ணுவாங்க. இல்லை அட் அ டைமில் வந்து 2 ஸ்ட்ரிங்கை தான் வயலினில் ப்ளே பண்ண முடியும். ஆனால் இந்த டாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்ட்ரிங்கையே சிமுலேட் பண்ணி ப்ளே பண்ணலாம். இப்போ நேச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிறத விட அட்வான்ஸ் லெவலில் பண்ண முடியும். ஆனால் எல்லா டைம்லேயும் கிடையாது, சில டைமில் தான். இப்போ எலக்ட்ரிக் கிட்டார், பேஸ் கிட்டார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ இது வந்து நீங்கள் நேச்சுரலாக ப்ளே பண்ணாலும் சரி, டாவில் ப்ளே பண்ணாலும் சரி, எந்த வித்தியாசமே இருக்காது. ஏன்னா அதில் வந்து நேச்சுரலாக சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாது, டிஜிட்டல் சவுண்டாக தான் அதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சில ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட், ஹார்ப் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் நம்ம வாங்கி வச்சு எல்லாம் ப்ளே பண்ண முடியாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நம்ம VSDயாக ப்ளே பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம டாவில் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே சொல்லப்போ நம்ம ப்ளே பண்ண முடியும். ஃப்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நிறைய இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணி வச்சுன்னா நல்ல குவாலிட்டியில் நம்மளால் கேட்க முடியும். ட்ரம்ஸுமே அதே மாதிரி தான். ட்ரம்ஸை கூட ஒவ்வொரு கிக் ட்ரம், ஸ்னேர் ட்ரம், ஹை ஹேட் இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை சிமுலேட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். டா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மிடி கண்ட்ரோலர் வந்து தேவை. மிடி கண்ட்ரோலர் என்னென்னா அந்த டாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து ஒரு கீபோர்ட் மாதிரி தான் இருக்கும். அதிலே பேட்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சில பேர்ஸ்னால் உங்கள் லேப்டாப் கீபோர்ட்லேயே நீங்கள் டைப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். இந்த மிடி கண்ட்ரோலரில் நீங்கள் பண்ணிங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்காக அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.